வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் இசபெல்லா ராஜேந்திரன். என்னோட நேட்டிவ் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே ஒரு கிராமத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்க மாதிரி எனக்கும் ஒரு கனவு, சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிச்சிடலாம் அப்படின்னு. ரொம்ப பெரிய கனவுன்னு கிடையாது, கண்டிப்பாக ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னை பற்றி என்னோடய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு ஷாட் இதனால் மறக்கவே முடியாது. சினிமாவுக்கு வந்து புதுசு இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, சினிமா நாலேஜெல்லாம் அவ்வளோவா கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வைக்கும்போது கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படின்னு கேமராவை தான் பார்த்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் எல்லாரையும் பார்க்கும்போது ஐம் நர்வஸ், பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டேன். அப்போது வந்து சுஜித் சார் நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காரு. பட் யாருமே எந்த கோவமே படாமல் எனக்கு அழகாக டீச் பண்ணாங்க. என்ன ஒரு அவ்வளோ அழகாக என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ சேட்டையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அங்கே. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து எமக்காதியோடு நிற்கக்கூடாது, சினிமா இவ்வளோ அழகாக இருக்குமா, இதில் அப்படி இது உள்ள இருக்க என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு என்னோடய வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தேன். நிறைய ஆடிஷன் போவேன். எடுத்தோடனே எல்லாம் கிடைக்காது இல்லை. நிறைய ஆடிஷன் போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய படம் வந்து செவப்பியில் ஒர்க் பண்ணேன். செவப்பிலையும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை யாருக்கும் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா அதில் வேறு மாதிரி ஃபேஸில் மேக்கப்லாம் போட்டு, டல் மேக்கப்லாம் போட்டு அந்த மூவி பண்ணியிருப்பேன். ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். கேரக்டராக பார்க்கும்போது ஓகே, கொஞ்சம் அது கதைக்கு ஒத்து வரும். மற்றபடி அது நீங்களா ஒர்க் பண்ணீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதான் என்னோடய செகண்ட் ஃபில்ம். ஃபஸ்ட் டைம் எமக்காதைக்கு நான் ப்ரிவ்யூ தான் போயிருந்தேன். பார்க்கும்போது எனக்கு தெரில, நான் வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஏன்னா 4 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த படம் வந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கரியர் ஸ்டார்ட் ஆனது எமக்காதையில் தான். என்னால் வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு 2 சீனில் வருவேன். பட் ஐம் ரியலி ஹாப்பி. இவ்வளோ தூரம் நான் வந்து பண்ணியிருக்கிறது ஐம் ப்ரௌட். இங்கே சின்ன ஒரு விஷயத்துலேருந்தாலும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கப்போ அது வேர்ட்ஸ்னால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. பிகாஸ் 4 வருஷம் ஆச்சு, எனக்கு டயலாக்காக ஞாபகம் இல்லை. தட்ஸ் ஒரு எமோஷ்னல் சீன். அது இப்போயும் தட்ஸ் எமோஷ்னல். பிகாஸ் சாரி, எனக்கு டயலாக் டோட்டலாக மறந்துடுச்சு. ஏன்னா 4 வருஷம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி நெக்ஸ்ட் எதனா மூவி இருந்தால் நான் சீனை நான் உங்களுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறேன். நான் அப்பவே சொன்னேன் வீட்டில் சொல்லிடலான்னு, அவதான் கேட்கவே இல்லை. சாரி, பிகாஸ் ஐ டோன்ட் நோ, டைலாக் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. சாரி. ஓகே, அடுத்த படம் என்னோடது செவப்பி. செவப்பியில் ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எமக்காதைகளை ஒர்க் பண்ண டீம்லேருந்து தான் ஒரு அக்கா எனக்கு ஆடிஷன்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இது போய் தான் என்னோடய ஆடிஷனை நான் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு தான் அந்த ஷூட் போச்சு. அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணேன். இந்த இதுதான்னு சொல்ல முடியாது, பேஸ்டாக நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு கோழியை வச்சு தான், கோழி தான் என் கதாபாத்திரமாக நடிச்சிச்சு. அதில் ஒரு ப்ளே நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ராஜபுத்திரன் தான் என் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லெவல். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டாக தான். ஏன்னா பிரபு சாரை எங்கள் ஊர் சைடெலாம் எல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க கூட நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ எங்கள் வீட்டில் அதை பயங்கர ஒரு ஹாப்பியாக, ஐயோ என் மகன் நடிக்கிறா, பிரபு சார் கூட நடிக்கிறான்னு எல்லாருக்கும் ரொம்ப ப்ரௌட். இதில் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு நான் சினிமா வர்றதே பிடிக்காது. நான் என் அப்பாவை தப்பு சொல்லலை, ஏன்னா எல்லோரும் பயப்படுவாங்கல்ல, சினிமா ஃபீல்டுனாவே வந்து தப்பான ஃபீல்டுன்னு தான் நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. அதேமாதிரி தான் அப்பாவும் பயந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் தட் இதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஹாப்பி.
கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வீட்லயும் அப்படிதான். ஆ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். சரவணன் சார் காஸ்டிங் அவங்க தான் பண்ணது. அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அம் போய் ஃபர்ஸ்ட் டே சில ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும், கடைசியில அது நான் தான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அம் பிரபு சார் கூட நடிச்சேன். எவ்வர் எனக்கு அவ்வளோதான். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அவங்க கூட நடிச்சது. எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாரு. மைன்யூட்டா வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர் நமக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லல்ல. பட் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அழகா சொல்லிக் குடுத்தாரு. அதே மாதிரி வெற்றி அண்ணாவும் சரி, வெற்றி அண்ணாக்கு நான் தங்கச்சியா நான் ஒர்க் பண்ணேன். வெற்றி அண்ணாவும் எனக்கு அழகா டீச் பண்ணாங்க. டைரக்டர் சாரா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு அழகா சொல்லிக் குடுத்தாங்க. அதுலயும் நெறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அது மூலியமா. அந்த ஊர்ல போய் தங்கி ஒர்க் பண்ணப்போ, எனக்கு ரியலாவே என் வீட்ல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அவ்வளோதான். பிரபு சாருக்கு பொண்ணா நான் நடிச்சேன். பிரபு சாருக்கு பொண்ணா நடிச்சேன்னா, அப்படியே நானும் அப்போ நல்லா ஜப்பியா இருப்பேன். சார் மாரி நல்லா கொலு கொலுன்னு அந்த மாதிரி இருப்பேன். சில டைம் அவங்க என்ன பேபின்னு கூப்பிடுவாங்க. "பேபி இங்க வா பேபி" அப்படிதான் சொல்லுவாங்க. சில டைம் என்ன கூப்பிட்டு, "எந்த ஊரு நீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "என்ன பண்றீங்க?" எல்லாமே அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். சினிமால ஒரு பெஸ்ட் கேரக்டர் தங்கச்சா, இந்த பொண்ணுடா இந்த மாரி ஒரு கேரக்டர்ல இப்போ மேபி நம்ம வீட்ல பார்க்கும்போது, "ஏய் இந்த பொண்ண பார்க்கும்போது அப்படியே என் தங்கச்சி மாரியே இருக்குடா. அவள மாரியே சேட்டை பண்றா. அவள மாரியேனா" ஒரு கேரக்டரா பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி தான் ஆசை. அது எனக்கு ஹீரோயினி ஆகுற ஐ எம் நாட் டிசர்வ். அதையும் தாண்டி எனக்கு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா ஆகணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா, இந்த சினிமால நெறைய நல்லவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் நம்ம லீட் எதுவும் பண்ண போனோம்னா, ஹீரோயினியா? அதுக்கு இப்படி இருக்கணுமே, அ அவ்வளோ அழகா இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, உங்கள நீங்க க்ரூம் பண்ணிக்கோங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பிகாஸ் நான் நானா இருக்கணும். என்ன இப்படியா ரசிச்சா எனக்கு போதும். எனக்கு தெரில. அதெல்லாம் தெரில. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து மத்தவங்க கிட்ட வந்து என்ன எப்ப பார்த்தாலும் அழகா காமிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும். அவ்வளோதான். எனக்கு வந்து எப்படி லைக் அ பாலா சார், அ ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார் இந்த மாரி ஆட்கள் கூட படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்ண கூட ஐம் ஹாப்பி தான். ஒரு ரியல் ஸ்டோரியில ஒரு ரூரல் ஏரியா சைடுல நெறையா பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அத இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சினிமா கொண்டுட்டு வருதுன்னு நெனைக்கிறேன். கொண்டுட்டு வரும்போது லைக் வாழை இந்த மாரி படங்கள்ல நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரியலா ஒரு ஊர்ல எப்படி வாழுவாங்க? எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க? அப்படின்னு பிரதிபலிக்கிற படமா நான் அத பார்க்குறேன். பரியேறு பெருமான் இந்த மாரி படங்கள்லாம் வந்து தட்ஸ் நீட். நம்ம நம்ம சமூகத்துக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். அந்த மாரி படங்கள்ல நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்னால ஏதாவது ஒரு சீன் பார்க்கும்போது ஒரு மாற்றம் வருது. ஒரு யங்ஸ்டரா நான் இருக்கேன். எனக்கு சில விஷயங்கள்லாம் இப்ப தான் புரியுது. இப்ப நான் சொல்லாம இதெல்லாம் யாரு சொல்லுவா? என்ன இந்த சொசைட்டில நடக்கிற சில பிரச்சனைகள என்னால என்ன பண்ண முடியுமோ, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும்னா, கண்டிப்பா அந்த மாரி படங்கள்ல நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். ம். ஆஸ்கார் விருது, தேசிய விருதெல்லாம் இல்ல. அவார்டுனாவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. "ஏன் நடிக்கிறேன்னு சொல்ற, எதுலயும் வரமாட்ற, எதுவும் ரிலீஸும் ஆக மாட்டேங்குது, என்ன தாண்டி?" அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது நான் சொல்லுவேன், "பாரு என்னைக்காவது ஒரு அவார்ட் நான் வாங்க தான்டா போறேன். ஸ்டேஜ்ல பாரு." நான் அவங்க எல்லார் பேரையும் சொல்லுவேன். நீங்கலாம் என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, அவங்க எல்லார் பேரையும் சொல்லி, அந்த அவார்டு கண்டிப்பா நான் வாங்கியே தீருவேன். ஏதோ ஒரு அவார்டு, இந்த அவார்டு, அந்த அவார்டு அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு அவார்ட் நான் கண்டிப்பா வாங்கிட்டு என் வீட்ல போய் நிப்பேன். நான் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நான் ஊருக்கு போயே வருஷங்கள் ஆகுது. எப்பயாவது வருஷத்துக்கு 1 டைம் தான் போவேன். எல்லாரும் கேட்பாங்க, "என்ன இசபெல்லா ஊருக்கே வரமாட்டா?" அப்படின்னு. நான் ஒரு வைராக்கியமா சொல்லி வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டு ஏதோ ஒண்ணு. ஒரு ரூரல் ஏரியாலேருந்து எங்க ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது நான் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான்.
ராஜேந்திரன் பொண்ணுடா இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவேன், என்ன நடந்தாலும் நிறைவேற்றிடுவேன். ஃப்ரீ டயத்தில் இங்கே ஒரு குட்டி இருக்குது, அது கூட தான் விளையாண்டுட்டு இருப்பேன். நான் லைஃப்பை பெருசாக அப்படி இப்படி அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் எப்படி லைக் ஒரு கோ வித் ஃப்ளோ, அவ்வளோதான். நான் இதை போட்டு என்னை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் பாட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு பாடிக்கிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருப்பேன் நான். கேளுங்க கேளுங்க. ஏன்டா வந்து மாட்டோம்னு படம்லாம் எதுனா ஆடிஷன் வேணா இருக்கு. கூத்தாது அது எப்படி சொல்றது, சில டைம்லாம் கேட்பாங்க போன உடனே வந்து சில பேர் என்ன கேட்டிருக்காங்க, நீங்க என்ன கேஸ்ட்டு, நீங்க வெள்ளையா இருக்கீங்களா, வெள்ளையா இருந்தா நீங்க வந்து ஐயர் இப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பயம், உண்மையில பேசவே மாட்டேன். எனக்கு என்னன்னா சினிமாவில் இருக்க அவங்களே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் பதிலடி கொடுத்துட்டு வந்துடுவேன் சில இடத்துல. ஏன் அந்த கேஸ்டில் உள்ளவங்க தான் அழகாக இருக்கணுமா, ஏன் நாங்களாம் அழகாக இருக்கக்கூடாதா, வெள்ளையாக இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி நிறையா கசப்பான அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. சில இதில் வந்து டெஸ்ட் ஷூட்லாம் போயிடுவாங்க. டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு சார் எப்போ சார் ஷூட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை எனக்கு புரியலை, என்ன இதெல்லாம் கேள்வி, ஒரு படம் எடுக்க போகிறோன்னா இந்த கேள்விகள்லாம் எதுக்கு? நிறைய பட வாய்ப்புகளை இழந்தனான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் செலக்டடாக தான் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நான் ஆடிஷனை போய் அட்டன் பண்ணுவேன். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு சில டயத்தில் ஷூட் இல்லாத டைமில் எனக்கு நிறையா கேஸ்டிங்லாம் வரும். அப்போல்லாம் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே எல்லா ஆடிஷனையும் போய் அட்டன் பண்ணுவேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் வந்து பேமெண்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரிமா உங்களை நடிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்க வைக்கிறோம், நீங்கள் பேமெண்ட் இவ்வளோ பே பண்ணுங்க. அதெல்லாம் வழி இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு சில டைம் தோணும். ஏங்க நானே அவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க சினிமாவில் தானே இருக்கா, அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறா போகிறா வரான்னு. அவங்கவுங்க வேதனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சில டைம் வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போகிற காலங்கள்லாம் உண்டு. ஸோ நிறையா அதில் கசப்பான அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஓகே, அந்த கஷ்டமெல்லாம் பட்டாதானே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நடிப்பை தாண்டி ஓரளவுக்கு குக் பண்ணுவேன். நடிப்பை தாண்டி வேற என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா ஆடிட்டு கிடப்பேன், பாடிட்டு கிடப்பேன். சாரி, வேணாம் என்னோட த்ரோட் சரியில்லை, சாரி, ஐம் ரியலி சாரி, வேண்டாம், நான் இன்னொரு நாள் பாடுறேன் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. ஓகே, எங்க நான் பேசுறது எல்லாமே ஜோக்கு தான். எல்லாருமே நேரம் ஷூட்டுக்கு எங்கன்னா போனோம் வச்சு, அம்மா நீ எந்த ஊருமா அப்படின்னு எல்லாரையும் ஸ்லாங் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. சில இதில் வந்து சில பேரை ஷூட் போனேன்னா அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு, அது எனக்கா மைண்ட் செட் வந்தால் அவங்களெலாம் இமிட்டேட் பண்ணி காட்டுவேன். அதை வச்செல்லாம் நிறைய என்ன ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் தென் எல்லாருக்கும் பாய் பாய். லைக் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ. இப்போ வந்து